உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஊடாக போட்டியிடும் வேட்பாளர் நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்று நம்முடன் இணைபவர் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு விஜய். வணக்கம் ஐயா. தமிழ் மக்களுக்கு உங்களோட அறிமுகத்தை கொடுங்க. வணக்கம். என்னோட பெயர் விஜய். ஈரோடு நாம் தமிழர் கட்சி சார்பாக ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிறேன். சீமானன் அவர்கள் வேட்பாளராக தேர்வு செய்துள்ளார். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நான் என்னுடைய படிப்பு நான் எம்சிஏ படிச்சிருக்கிறேங்க. தொழில் மொபைல் சர்வீஸ், போட்டோ ஃப்ரேம் ஸ்டுடியோ, அந்த சொந்த தொழில் செய்து வருகிறேன். சிறப்பு சிறப்பு. நீங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு பயணிக்க ஆரம்பிச்சீங்க? 2016-17 தாங்க நான் உறுப்பினரா சேர்றேன். அதுக்கு முன்னாடி என்ன வரலாறு அப்படின்னா, 2014 நான் எம்சிஏ முடிக்கிறேங்கய்யா. அதுக்கப்புறம் வேலை தேடுறேன். அப்பதான் எனக்கு அரசியல் அறிவு அந்த அளவுக்கு எது தெரியாதுங்க. இடையில 2016 அப்புறம் திருப்பூர்ல வேலையில் இருக்கிற பனியன் கம்பெனில வேலையில் இருக்கிறேன். அப்போ நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது சீமானன் பேச்சு வருதுங்க. யூடியூப்ல இருந்துதான் உள்ளே வரேங்க. அண்ணன் பேச்சை கேட்டு 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 தினமும் மாலை நேரத்துல பணி முடிந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு பொழுதுபோக்குல எதுவும் இருக்காதுங்க. காலைல 8 மணிக்கு திருப்பூர் வேலைக்கு போறோம், நைட் 8 மணிக்கு வேலை முடியுங்க. அந்த 1 மணி நேரம் கேப்ல தங்கம் விடுதிக்கு உணவு சாப்பிட்டு அது ஓய்வு நேரம். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போன் பார்த்துட்டு தூங்குவோம். அந்த நேரத்துலதான் அண்ணன் காணொலியெல்லாம் நான் பார்ப்பேங்க. தினமும் எனக்கு ஓய்வு நேரத்துல இதான் வேலைங்க. இப்ப நாம கல்லூரி படிக்கிற சமயத்துல விளையாட நேரம் இருக்கும், எல்லாத்துக்குமே நேரம் இருக்குங்க. ஆனா பணி நிமித்தமா ஒரு பகுதியில போய் வேலை செய்யும் போது நேரமே இருக்காது. அந்த சூழ்நிலை நம்ம பொழுதுபோக்கு தேடி போகாம இப்ப நாட்டு நடப்பு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப சீமானன் காணொலியை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நான் ஊருக்கு வருவேன். அழிவு தமிழ் ஈரோடு திருப்பூர் வேலைக்கு போனாலும் வாரத்துக்கு ஒரு முறையே வருவோம். அப்போ ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அண்ணன் கட்சி யாரெல்லாம் பொறுப்பாளர் இருக்கிறா, கட்சி எப்படி செயல்படுது, ஈரோட்ல யார் இருக்கிறா அப்படின்னு தேடி 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 ஒவ்வொன்றா தேடி போகும்போது நாம நாம் தமிழர் கட்சி உள்ள பொறுப்பாளர்கள்லாம் அறிமுகம் ஆகுறாங்க. அப்பதான் அப்போ உறுப்பினரா சேர்றேன் 2017ங்க. அதுக்கு முன்னாடி என்ன வரலாறுலாம், நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அப்புறம் விஜயகாந்த் ஐயா அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களும் போனதுக்கு அப்புறம் வேற யாரும் இல்ல, நமக்கு தலைவரோ ஆட்சி நடத்துறதுக்கோ நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்னு தேடுறப்போ ஐயா சகாயம் ஐயா அவரு மக்கள் பாதை இயக்கத்தில் உறுப்பினர் சேர்ந்தாங்க. அப்போ சீமானன் அறிவிப்பு எனக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் அவரு களத்துக்கு வர மறுக்கிறாரு. அவரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறாரு, ஆனா கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. அரசியல் ரீதியா அதிகாரம் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில கருத்து வேறுபாடு ஆகுதுங்க. அப்போ அங்க கருத்து வேறுபாடு உருவானதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சீமானனை நோக்கி வரோங்க. கட்சியில உறுப்பினரா இணையறோம். அதுக்கப்புறம் தான் அண்ணனோட காணொலி பார்த்து அவரு நம்ம நினைக்கிறத அவரு பேசுறாருங்க. நம்மளோட கஷ்டத்தை நம்ம மனசுல இருக்கிறது நம்ம பேச முடியல, அவரு பேசுறாருங்க. அவர் மேடை பேச்சுக்கள்ல நம்ம காணொலியா பாக்குறோம். அதை பார்த்துதான் ஆர்வம் அதிகமாகி நான் கட்சிக்குள்ளேயே உறுப்பினரா சேர்றேங்க. அதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பயணம் ஆரம்பிக்குதுங்க. அப்புறமேட்டு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில திருப்பூர்ல இருந்து ஈரோடு வரும்போது ஏதாச்சும் களப்பணி இருந்தா சொல்லுங்க, கட்சிகள் இருந்தா சொல்லுங்கன்னா ஒரு நாள் தான் முடியும். மற்ற நாள்ல வேலைக்கு போயிடணுங்க, வர முடியாது, குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. களப்பணிக்கு ரெகுலரா தினம் வர முடியாதுங்க. கட்சி பணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் இப்படியே நான் பயணிக்கிறேங்க. பயணிச்சதுக்கு அப்புறம் 1 வருடமா நான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல களப்பணி ஏதாச்சும் இருந்தா, அப்ப பனை விதையெல்லாம் நடுவாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை தான் நடுவாங்க. அப்போ அந்த சமயத்துல நான் கலந்துக்குவேன். ஞாயிற்றுக்கிழமை எந்த பகுதி போன் நம்பர்லாம் வாங்கிட்டேங்க. தொலைபேசி எல்லாம் தொடர்புல இருக்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த வாரம் என்ன நிகழ்வு எடுக்கிறீங்க அப்படின்னு பொறுப்பாளர்கிட்ட கேட்டு ஆர்வமா நாமளே ஒவ்வொரு நிகழ்வா நம்ம உறுப்பினர் சேர்க்கை ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துவாங்க. அதே மாதிரி இப்ப வெள்ளோடு பகுதியிலாம் ஏரி பக்கத்துல எல்லாம் வாய்க்கால் குளம் குட்டையெல்லாம் இருக்கு. அங்க பனை நடுவோங்க, பனை விதை ஒவ்வொன்னா ஒவ்வொரு வாரமும் செய்வாங்க. வார நாட்கள்ல அவங்களால பொறுப்பாளர்களே அதிகமா வேலை செய்ய முடியாது, மற்றவங்களால வர முடியாது. எனக்கு ஆர்வம் அதிகமாச்சு. அப்புறம் பொறுப்பாளர்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கட்சி பணிக்கு வந்துருங்க,
நீங்க வந்து இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க, உங்களை மாதிரி ஆர்வம் உள்ளவங்க தான் கட்சிக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கும் பொறுப்பாளரா வேணும். அண்ணா அதே மாதிரி அதே மாதிரி அண்ணனும் முழு நேர அரசியல அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்களும் ஆர்வமா இருக்கிறீங்க, உண்மையா இருக்கிறீங்க, களை பண்ணி செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாச்சும் கட்சி பணி எடுத்து நடத்துங்க, வந்து கலந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயா குடும்ப சூழ்நிலை என்னால வர முடியாது, நான் வாரம் ஒரு முறை வரேன், வேற ஏதாச்சும் சமூக வலைதளத்தில் நீங்க இயங்க முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நான் இயங்குறேன், நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், அதனால எனக்கு சமூக வலைதளங்கள்ல எனக்கு இயங்க முடியும், அதுல ஏதாச்சும் இருந்தா கொடுங்க வேலை, நான் தினமும் பண்றேன் அப்படின்ட்டு நாம வந்து பேஸ்புக்கு அந்த மாதிரி சமூக வலைதளத்துல நம்ம அண்ணா வீடியோ பரப்புறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, யூடியூப்ல பேசுறது. அப்பயே 2016-17லயே நான் வந்து விவசாய சின்னத்துக்கு வந்து நான் ஓட்டு கேட்டிருக்கிறேங்க யூடியூப்ல. அப்ப அந்த அளவுக்கு எனக்கு இது தெரியும். இருந்தாலும் வேலை பணியில இருப்பேன், மத்தியானம் ஓய்வுல போய் ஒரு வீடியோ போடுவேன். நீங்க வந்து நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், தொழில் வளம் பெருகணும் அப்படின்னா நீங்க விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வீடியோ பரப்புறது. அந்த மாதிரி செயல்கள்லாம் பேஸ்புக் அண்ணன் பேசுறது வீடியோ பேஸ்புக்ல போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அது 3 வருஷமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஐடிவிங்ல பொறுப்பாளராக போட்டாங்க ஈரோடு மேற்கு தொகுதிக்கு. ஈரோடு மேற்கு தொகுதியில ஐடிவிங் செயலாளரா நான் இப்ப உறுப்பினர் சேர்க்கை ஆகுது, உறுப்பினர் வந்து பரிந்துரை பண்றாங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறவங்க, கூப்பிட்டு அழைச்சு பேசணுங்க. திருப்பூர்ல வேலை இருக்கும் போதே நான் அழைச்சு ஆப்ல வந்து எல்லாமே தகவல் வந்துருங்க, இது உறுப்பினரை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இது ஒப்புதல் கொடுங்கன்னு தனியார் பட்டியல் வந்துருங்க. ஆப்புக்குள்ள போனாவே நாம் தமிழர் கட்சி ஆப் ஐடிவிங்ல அது வந்து நம்ம அழைச்சி பேசுவோங்க. உங்க வாக்காளர் அடையாள அட்டை கொடுங்க, உங்க புகைப்படம் கொடுங்க, ஏதாச்சும் பிழை இருந்ததுன்னா சரி செய்யறது, அதெல்லாம் தயார் பண்ணி அவங்களோட தொலைபேசியில அழைப்பு எடுத்து கேட்டு உறுதிப்படுத்தணுங்க. உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒப்புதல் கொடுத்தாதான் அவங்க உறுப்பினர் ஆக முடியுங்க. கொரோனா 2020க்குள்ள எல்லாம் முடங்கிருச்சுங்க, திருப்பூர் வேலைக்கு போக முடியல, உலகமே முடங்கி போச்சுங்க. அந்த சூழ்நிலையில நம்ம ஈரோட்ல இருந்து நாம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோங்க. இந்த வேலைக்கு போக முடியல, உணவு கட்டுப்பாடு, ஊசி போடு கொரோனா ஊசி போடுன்னு ஒரு பக்கம் துரத்துறாங்க. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தைக்கு ஊசி மட்டும் போடாத அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. ஊசி போடாம தப்பிச்சுட்டேங்க. எங்க குடும்பத்திலேயே நான் சொந்த தொழில வந்து போட்டோ ஃப்ரேம் ஸ்டூடியோ ஒண்ணு ஈரோட்லயே நான் ஆரம்பிச்சிட்டேன், ஈரோடு பேருந்து நிலையத்திலேயே. அப்படி இருந்து சொந்தமா நம்ம தொழில் ஆரம்பிச்சா கட்சிக்கு வேலை செஞ்சுக்கலாம், குடும்பத்தையும் பாத்துக்கலாம், வருமானத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு 2022 சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வேற பக்கம் வேலைக்கு போய் தொழில் கத்துக்கிட்டு நண்பர் கூட தான் இருந்தேங்க. அதுக்கப்புறம் நண்பரே நீ தனியா தொழில் ஆரம்பிச்சீங்க, அப்பதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2022 நான் போட்டோ ஸ்டூடியோ ஃப்ரேம் போடுற கடை ஒண்ணு வச்சுங்க, சீடு போட்டு எடுத்து தொழில் ஆரம்பிக்கிறேங்க. உதவி பண்றதுக்குலாம் யாரும் இல்ல, நானே சொந்தமா யாரோட உதவி இல்லாம நானே முன்னாடி வரேங்க. சொந்த தொழில போட்டோ ஃப்ரேம் ஸ்டூடியோ ஆரம்பிச்சு வந்து அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு இப்போ மொபைல் சர்வீஸ் போய் கோயம்புத்தூர்ல போய் கத்துட்டு வந்து 2 தொழிலையும் ஒரே கடையில வச்சு நான் வந்து அந்த தொழில பயணிச்சுட்டு வரேன். கட்சி பணியும் நீங்க வந்து இப்ப கடை வச்சுட்டீங்க, ஈரோட்ல தான் இருக்கிறீங்க, நீங்க வந்து முழு நேரமா பணி செய்யுங்க அப்படின்னு 2022 பொறுப்பு போடுறாங்க. அப்போ வந்து எல்லாரும் எல்லா பொறுப்பும் பரிந்துரை பண்ணிக்கிறாங்க, என்னை மட்டும் பொருளாளரா நீங்களே இருங்க அப்படின்னு அவங்களே முன்னிறுத்துறாங்க. நீங்க உண்மையை நேர்மையா களத்துல ஆடுறீங்க, நீங்க தான் பொருளாளரா இருந்தா நம்பிக்கையான ஆளு அப்படின்னு சொல்லி என்னை முன்னிறுத்துறாங்க. நானா பொருளாளர் கொடுன்னு கேட்கல, கட்சி பொறுப்பாளர்களே முன்னிலைப்படுத்தி பொருளாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க. அது வந்து தொடர்ந்து 2022 அப்புறம் 2025-26 வரையும் நான் பொருளாளர் வரவு செலவு, கட்சியோட வரவு செலவு கணக்கு நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொருளாளர் இருந்து கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா மூலியமா கட்சி பொறுப்பாளர்களா இணைஞ்சு எனக்கு மாவட்ட செயலாளரா வெள்ளோடு மாவட்டத்துக்கு செயலாளரா எனக்கு பொறுப்பு போட்டுக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து நான் 7 வருஷமா பயணிச்சுட்டு வரேங்க. 2020க்கு அப்புறமேட்டு சுற்றுச்சூழல் பாசறை நமக்கு வருஷம் அண்ணா வந்து பனை விதை நடு திருவிழா அப்படி மாதிரி கொண்டாடுவாங்க. சிட்டிக்குள்ள நம்ம அந்த வேலையை பண்ண முடியாதுங்க. இப்ப நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல தான் சுத்தியா பண்ணணும். அந்த வேலையை செய்யும் போது கிராமப்புறங்கள்ல ஏரி எல்லாம் இருக்குங்க, சின்னதா. அந்த இப்ப வள்ளியூத்தாம்பாளையம் கிராமம்னா அதுல பக்கத்திலேயே ஒரு ஏரி மாதிரி குளம் குட்டை தண்ணி தேக்கிறதுக்கு தூர்வாரி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப வெள்ளோடு பகுதியில பெருந்துறை RS பகுதியில ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்தை சுற்றி அப்ப தண்ணி இல்லாம இருந்ததுங்க. அப்ப போய் அந்த சுவர்கள் எல்லாம் போய் நாம பனை விதை நட்டுட்டு வர்றோங்க. அந்த மாதிரி
சூழ்நிலை அப்ப செஞ்சுட்டு இருந்தேங்க. சிறப்பு, சிறப்பு. அது ஏன்னா நீர் நீர்நிலையை மேம்படுத்துறதுக்கு பனை ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அத கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு அது வளர்ந்துக்கும். சரி, சிறப்பு. மகிழ்ச்சி அது பண்ணியிருக்கீங்க. அடுத்து நெறைய அந்த ஈரோடு மேற்கு தொகுதியில நெறைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படாம இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, பட்டா விஷயமா ஏதோ இலவச பட்டா குடுக்கல. இன்னும் நத்தம் புறம்போக்குல மக்கள் இன்னும் சொந்த பட்டா இல்லாம அவதிப்படுறதா குற்றச்சாட்டு இருக்குது. அத பத்தி என்ன உங்களுடைய தீர்வு என்ன இருக்குது? என்ன செய்ய போறீங்க நீங்க? உங்களுடைய திட்டம் என்ன? அத சொல்லுங்க. இலவச வீட்டுமனை பட்டா அது ஒரு பிரச்சனை எங்க பகுதியில் இருக்குதுங்கய்யா. நான் ஈரோடு மேற்கு தொகுதியில பள்ளிபுரத்தாம்பாளையம் கிராமத்துல வசித்து வருகிறேன். ஆனா என்னோட பகுதி மக்கள்கிட்டயே இந்த 5 வருஷமா மக்கள் போராடிட்டு வராங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரசாங்கத்திட்ட புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு நிலங்கள் நிறைய இருக்குது. அது மக்கள் எங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வேணும், வீடு கட்ட தர முடியுமா, எங்களுக்கு வாடகைக்கு தான் நாங்க குடியிருக்கிறோம், சிரமமா இருக்குது, எங்களுக்குன்னு சொந்த வீடு நிலம் இல்ல, இந்த நத்தம் புறம்போக்கு நிலத்தை எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க அப்படின்னு 5 வருஷமா போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஐயா முத்துசாமி ஐயா அவர்கள் தான். அவரு அமைச்சராகவும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர் மக்கள் அமைச்சரையும் போய் பார்த்திருக்கிறாங்க, அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மனு கொடுக்கறது அவங்க தொழில், அதாவது அது ஒரு தொடர் கதையா ஆகி போச்சு. அந்த மாதிரி போய் மனு கொடுக்கறது, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் மனு கொடுக்கறது, மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் மனு கொடுக்கறது, அந்த மாதிரி தொடர்ந்து அவங்க ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க, கொடுத்து சோறு உடைஞ்சிட்டாங்க. அந்த வீடு எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா? நத்தம் புறம்போக்குல வீடு கட்டியிருக்காங்க, அதுக்கு மின் இணைப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்களா? இல்லைங்க, இப்ப வள்ளிவிருத்தாம்பாளையம் கிராமத்துல தனித்தனி வீடுகள்ல வேற ஒரு சொந்தக்காரர் இவங்க வாடகை விட்டுருப்பாங்களா, அந்த வீட்டுகள் பகுதியில தான் இருக்கிறாங்க வள்ளிவிருத்தாம்பாளையம் கிராம மக்கள். இதுவே பெருமாள் மலை பகுதியில் உள்ள மக்கள் 40 வருஷம் 50 வருஷமா குடியிருக்கிறாங்க வீடு கட்டி. அது புறம்போக்கு நிலம். அது அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் என்ன போய் கேக்குறாங்கன்னா, இது புறம்போக்கு நிலம், நான் வீட்டை இடிக்கிறேன், இல்லைன்னா வாடகை கொடு, வாடகை அரசாங்கத்துக்கு கொடு அப்படின்னு அரசாங்கமே கேக்குதுங்க. அது வாடகை கொடுத்தா இடிக்க மாட்டாங்களாம், வாடகை கொடுக்கலன்னா வீடு இடிச்சிடும் சொல்றாங்க. அரசாங்கமே மின் இணைப்பு கொடுத்திருக்கிறாங்க, அவங்க பேரு தான் கொடுத்திருக்காங்க, ஓட்டு அவங்களுக்கு இருக்கு, ஓட்டு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இடம் அவங்களுக்கு சொந்தமா இல்லைங்க. எவ்வளவு வீடுகள் இருக்காங்க மொத்தம்? ஐயா 250 300 வீடுகள் அங்க இருக்குங்கய்யா, குடும்பங்கள் இருக்கு. 200 குடும்பங்களுக்கு மேல 250 குடும்பங்கள் இருக்குது அந்த இடத்துல. வாழ்ந்து வராங்க, 30 வருஷமா 40 வருஷமா வாழ்ந்து வராங்க. ஆனாலும் அவங்க பேர்ல அந்த நிலம் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? பட்டா ஏன் கொடுக்க மாட்டாங்க? என்ன சொல்றாங்க? இது புறம்போக்கு நிலம், நம்ம பட்டா கொடுக்க முடியாது அப்படிங்கிற அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரியலீங்கய்யா. ஆனா தர மாட்டேங்கிறாங்க. நாம போய் கேட்கதான் போய் கேட்கதான் முடியும். கேட்டா அது கோயில் நிலம், கோயில் பேர்ல இருக்கு, அதனால உங்க பேருக்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை தட்டி கழிச்சுட்டே இருக்கிறாங்க. மனு அமைச்சர் ஐயாவிட்டே கொடுத்துருக்காங்க, முத்துசாமி ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கலெக்டரேட்டையும் போய் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஈரோடு இடைத்தேர்தல் அப்ப வீட்டை இடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வீட்டுல ஒட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 நாட்கள்ல வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க, மாற்று இடத்துக்கு போயிருங்க, மாற்று இடம் கொடுக்காமையே நீங்க மாற்று வேற பகுதிக்கு போயிருங்க, இது புறம்போக்கு நிலம், நாங்க வீட்டை இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, வீட்டை இடிக்க போறோம், நீங்க மாற்று இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு மாற்று இடம் தரேன்னு சொல்றாங்க. தராமையே நீங்க வேற பகுதியில அப்படின்னு சொல்லி வீட்டை இடிக்க போறதா சொல்லி அவங்க நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அதை இடைத்தேர்தல் அப்ப அண்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அப்ப வந்தப்ப அண்ணன்கிட்ட தகவல் கடத்தி அண்ணனை கூட்டிட்டு போய் அங்க போய் ஒரு பேட்டி கொடுத்தோம். நான் இருக்கிற வரையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அண்ணன் போராட்டத்துல கலந்துகிட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தாரு ஊர் பொதுமக்களுக்கு. இருந்தும் அதுக்கப்புறமும் 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரையும் ஆட்சியை முடியும் போது ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப வரையும் அவங்க பட்டா தரலைங்க. பட்டா கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தை தடுத்து நிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது, சாலை விரிவாக்கத்துக்கு திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? வள்ளிவிருத்தாம்பாளையம் கிராமத்துல சாலை வள்ளிவிருத்தாம்பாளையம் கிராமம் வரைந்தா ஒரு பேருந்து வருங்கய்யா. அது ஈரோடு பிரதான சாலைக்கு போய் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொலைவில் அது வரையுமே ஒரு வழி பாதை மட்டும்தாங்கய்யா. ஒரு வண்டியில ஒரு வாகனம் தான் போக முடியும். ஒரு பேருந்து போச்சுன்னா ஒரு வாகனம் போக முடியும்.
அந்த மாதிரி வழித்தடம் தான் இருக்குது. அது மக்கள் போராடிட்டாங்க. வந்து ரோட்டை அகலப்படுத்தி கொடுங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து காதிலே போட்டுக்க மாட்டேங்குது. நான் வந்து பிரச்சாரத்துக்கு நம்ம ஊருக்குள்ள போன வாரத்துல போகும்போது ஒருத்தர் வந்து இதை வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நாங்க பல பல நாளா போராடிட்டோம், இந்த அரசாங்கம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்னை சத்தம் போடுறாங்க. அக்கா, நான் இப்பதாங்க நாம் தமிழ் கட்சி மூலியமா நாங்க ஆட்சிக்கு ஒன்னும் அமைக்கவே இல்லை. நான் இப்பதான் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு தேவையான நாங்க பண்ணித்தரோம். சாலை வந்து விரிவுபடுத்துறோம், அகலப்படுத்துறோம். அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு தனியார் பள்ளி இருக்குதுங்க. அது வாகனம் வந்து அப்பா அம்மாவே தான் மாணவர்களை கூட்டிட்டு வந்து விடுவாங்க, கார்ல, பைக்ல. அப்புறமேட்டு அதுக்கு வேன் இருக்குது, ஸ்கூல் வேனு. பள்ளியோட வாகனம் எல்லாமே வந்து காலையில 8 to 8:30 ரொம்ப போக்குவரத்து இடைஞ்சலாதாங்க இருக்கும். இப்ப பூனை செத்து போச்சு, நாய் அடிபட்டுச்சு, நாய் செத்து போச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அது வந்து மக்கள் நம்ம எங்கிட்ட கூடுறாங்க. இது வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, ஸ்பீடு பிரேக் போட்டு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, சாலையை வந்து அகல விரிவுபடுத்தினீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எங்களை முன்ன வைக்கிறாங்க. நான் கண்டிப்பா வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு மக்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. இப்ப வந்து பெருந்தரை ஈரோட்ல இருந்து வரவங்க திண்டல் மேட்ல இருந்து உள்ள வரணுங்கய்யா. வலியுறுத்தாம்பரம் கிராமத்துக்குள்ள வரணுங்க. அது 3 கிலோமீட்டர் உள்ள அந்த வழி ஒண்ணுங்கய்யா. அதே மாதிரி முத்தம்பாளையம் பெருந்தரை சென்னிமலை சாலையில இருந்து முத்தம்பாளையத்துக்கு உள்ள புகுந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த பள்ளிக்கு போகணும், அந்த வழி இருக்குங்கய்யா. அது ஒரு வழிப்பாதை. 2 வழிங்களா. அதே மாதிரி பெருந்தரையில இருந்து வரவங்க எல்லாம் வேப்பம்பாளையத்துக்கு உள்ள வந்து அந்த வலியுறுத்தாம்பலத்துக்கு அந்த பள்ளிக்கு வரணுங்க. 3 வழி இருக்குதுங்க. 3 வழியிலுமே ஒரு வழி சாலை மாதிரி தாங்க இருக்கு. ஒரு பேருந்து, ஒரு வாகன காரு அந்த மாதிரி போறதுக்கு தான் சாலை இருக்குதுங்கய்யா. அதை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. விரிவுபடுத்தணும்னா போக்குவரத்து இடையூறு இல்லாம இருக்கும், நெரிசல் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட கருத்து சொல்றாங்க. வெள்ளோடு கிராமம் மக்களுக்கு வந்து அங்க நிறைய விவசாயம் தான் நடக்குது, நிறைய ஆடு மாடு வளர்க்குறாங்க. அதுல வந்து இப்போது வந்து இந்த ஆடு மாடை வந்து நீங்க அந்த பறவைகள் சரணாலயம் ஒண்ணு இருக்குதாங்க இல்லையா? அங்க வந்து மக்கள் வந்து ஆடு மாடு அந்த இடத்துல கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குது. அப்ப மக்கள் வந்து ரொம்ப மேய்ச்சல் நிலம் இல்லாம அவதிப்படுறதா இருக்குது இல்லையா? இப்ப அதுக்கான திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? அது எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன முன்னெடுக்க போறீங்க நீங்க? ஈரோடு மேற்கு தொகுதியில சென்னிமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெள்ளோடு பகுதி மக்கள் வந்து நான் பரப்புரை போகும்போது அவங்களோட கோரிக்கையை வச்சாங்கய்யா. என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேங்க. உங்களுக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன செஞ்சு தரணும். நான் வந்து மக்கள்கிட்ட போய் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மட்டும் கேட்க முடியாதுங்கய்யா. அவங்க கிட்ட என்ன உங்களுக்கு மக்கள் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்க குடியிருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, நான் என்ன சரி செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, வெள்ளோடு சரணாலயத்து பக்கத்துல 250 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் நாங்க காலங்காலமா நாங்க வந்து மேய்ச்சல் பண்ணிட்டு வந்தோம், ஆடு மாடு மேய்ச்சல். அதை வந்து 10 கிராம மக்களும் வெவ்வேறு சமுதாயமா இருந்தாலும், ஊர் பொதுமக்களாக வெவ்வேறு ஊரா இருந்தாலும், நாங்க எந்த ஒரு சிக்கல் இல்லாம ஆடும் மாடும் வந்து மேய்ச்சல் நிலமா அது இருந்தது. 250 ஏக்கர் நிலம் வந்து மேய்ச்சல் நிலமாக இருந்தது. அதை வந்து இப்ப வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அந்த நிலம் அப்படின்னு காம்பவுண்ட் வால் சிவரை வந்து எழுப்பிட்டாங்க. உள்ள யாரும் போறதுக்கு வழி இல்லாம உள்ளேயே ஆடு மாடு உள்ள போக முடியாதுங்க. உள்ள போக கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டு அடிச்சு தள்ளி விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் சீமானண்ணன் போய் அங்க ஒரு போராட்டம் நடத்தினாரோ அதே சூழ்நிலை தான் இங்கேயும். மக்களுக்கு எங்க வழித்தடை இருக்கு, எல்லா பக்கமும் உங்க சோறு எழுப்பிட்டாங்க. இது வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சோறு எழுப்புறாங்க. இந்த அரசாங்கம் இதை எம்எல்ஏவோ அமைச்சரோ யாருமே அவங்களுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. போராடி ஓஞ்சி போச்சு அப்படிங்கிற எல்லா பக்கமும் அவங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்குரிய அந்த அரசாங்கம் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. எல்லா பக்கமே போராட்டமாவே இருக்கு. இப்ப நாம அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுங்க, நான் வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் பேசுறேன், அந்த 250 ஏக்கரை மேய்ச்சல் நிலத்தை நான் மீட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நான் வந்து பேசுறேங்களா, முடிஞ்சா கையெழுத்து கூட நான் போட்டு கொடுக்குறேன், எழுதி கூட கொடுக்குறேன் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், தயார் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து குடிநீர் பிரச்சனை, குறிப்பா வந்து அந்த பெருமாள் மலையில வந்து குடிநீர் பிரச்சனை வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. குடிநீர் பிரச்சனை வந்து பெருமாள் மலையிலே இருக்குங்க. அதே மாதிரி ஈரோடு மேற்கு தொகுதியில 8வது வார்டு மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்றதுக்கு தயாரா இருந்தாங்கய்யா. என்ன போராட்டம்னா, ஓட்டு கேட்க யாரும் உள்ள வராதீங்க, எந்த கட்சியுமே உள்ள வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்க வராதீங்க. ஏன் அப்படின்னா அந்த 5 வருஷமா அவங்க போராடிட்டு இருக்காங்க குடிநீர் இல்லை அப்படின்ட்டு. ஒரு பைப்பு கூட குழாய் கூட பதிச்சு குடிநீர் வந்து மக்களுக்கு அவங்களால அரசாங்கத்தால கொடுக்க முடியல. 5 வருஷமா போராடுறாங்க. எப்படி அவங்க தண்ணி
வருது அப்படின்னா லாரி மூலியமா வருதுங்க, விலைக்கு வாங்குறாங்க. குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே பயன்பாடு வந்து அந்த தண்ணி தாங்க. லாரி மூலியமா வந்து அது விலைக்கு வாங்கி இத்தனை லிட்டர் எவ்வளவு அப்படின்னு விலைக்கு வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பகுதி மக்கள். மட்டும் 8வது வார்டு மக்கள் ஒரு 150 குடும்பம் அங்க இருக்கு. குழாயே இல்ல, பதிக்கவே இல்லை அரசாங்கம். இப்ப வெளியே வந்து டிராக்டர்ல தண்ணி கொண்டாந்து விற்பாங்க, லாரியில கொண்டாந்து விற்பாங்க. அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு எங்களுக்கு இப்ப இந்த வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி இத்தனை லிட்டர் கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு இவங்க காசு கட்டி மக்களே அவங்க செலவு செஞ்சு, ஏற்கனவே பல பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு தலையில இருக்கு. அந்த சூழ்நிலையில நான் வந்து வேட்பாளரா அறிவிச்சிட்டாரு அண்ணன். அதை வந்து நான் போட்டோ ஸ்டேட்டஸ் வீடியோவா வச்சதை பார்த்துட்டு அந்த பகுதியில என்னோட நண்பரு கூட படிச்சவரு அந்த பகுதியில் இருக்கிறாரு. இது என்னை தொடர்பு கொண்டாரு, கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நீங்க வருவீங்க கண்டிப்பா, உண்மை நேர்மை அண்ணன் இருக்கிறாரு, உங்களைய அதுவும் சாதாரண நம்மள சாதாரணமான மக்கள் நம்மளைய வந்து ஒரு கட்சியில வேட்பாளரா அறிவிச்சிருக்கிறாங்க, மிக்க மகிழ்ச்சி இந்த மாதிரி அண்ணன் சீமானன் செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு, எங்க பகுதியில ஒரு பிரச்சனை இருக்குது, இதை உன்னால ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, 5 வருஷமா குடிநீர் பிரச்சனை இருக்குது, குடிநீர் பைப்பே போட்டு தர மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் மூலியமா. நாங்களும் கலெக்டர் ஆபீஸ் போய் பார்த்துட்டோம், அமைச்சரை போய் பார்த்துட்டோம், ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நாங்க வந்து தேர்தல் அறிவித்த உடனே கண்டிப்பா இது ஓட்டு கேட்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு பதாகை வடிவமைப்புல பண்ணிட்டாங்க. பண்ணினதை அந்த நண்பரை எனக்கு அமுச்சு வைக்கிறாரு. இதற்கு இடையில வந்து நியூஸ் தமிழ் சேனல்ல ஒரு வந்து மக்கள் பயணம், தேர்தல் பயணம்னு ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. தினமும் ஒரு மாவட்டத்துல போய் பேசிட்டு வராங்க. அந்த நிகழ்வுக்கு அடுத்த நாள் நாம் தமிழர் கட்சி சார்பா கோபிச்செட்டி பாளையம் வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் அங்க பங்கு பெற போறாங்க. அந்த அக்கா எனக்கு அழைச்சு கூப்பிடுறாங்க, இந்த மேற்கு தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தகவல் கொடுத்தீங்கன்னா நான் வந்து பேட்டியில லைவ்ல நான் பேசிடுவேன், அப்பதான் அவங்க நம்ம கேள்வி கேட்க முடியும், அதன் மூலியமா வச்சு மக்களை கேட்க நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அக்கா அழைச்சி எனக்கு கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. நான் உடனடியா எல்லா பக்கமும் என்னென்ன பிரச்சனை, உங்க பதில் என்ன பிரச்சனை எல்லாமே திரட்டி அக்காவுக்கு ஒரு புகைப்படமா எடுத்து, ஓட்டு கேட்க யாரும் வராதிங்க அப்படின்னு வடிவமைப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது வந்து ஒரு நகல் எடுத்து அந்த அக்காவுக்கு கையில கொடுக்குறேன். அதே மாதிரி வெள்ளோடு அந்த 250 ஏக்கர் மேய்ச்சல் நிலம், அது ஒரு புகைப்படம். அதே மாதிரி பெரும்பால் மலையில பட்டா கொடுக்க மறுக்கிறாங்க, 300 குடும்பம் 400 குடும்பம் வாழுது, அவங்களுக்கு பட்டா கொடுக்க மறுக்கிறாங்க, அது அந்த தகவல். அப்புறம் வள்ளியூர்தாமத்துல பட்டா கொடுக்க மறுக்கிறாங்க, வேற பக்கம் வாடகைக்கு தான் குடியிருக்கிறாங்க, இருந்தாலும் நத்தம் புறம்போக்கு நிலம் இருக்கு, அந்த நிலத்துக்கு மக்களுக்கு கொடுக்க முடியும் அரசாங்கத்தால், ஆனா கொடுக்க மறுக்கிறாங்க. அந்த தகவல் எல்லா தகவலையும் திரட்டி அக்காட்டு கொடுக்குறாங்க. பிரிண்ட் அவுட் எது எது புகைப்படம் எடுத்து கொடுக்க முடியுமோ, குப்பை கழிவு சுத்தம் பண்ணாம இருக்கிறது எல்லாத்தையுமே, வெண்டி பழத்துல பாத்தீங்கன்னா குப்பை கிடங்கு மாதிரி கட்டிடம் மாதிரி உயர்ந்து நிற்குது, குப்பை கிடங்கு, எல்லா புகைப்படமும் எடுத்து அக்காட்ட கொடுத்துருங்க. இந்தந்த மேற்கு தொகுதியில் இந்தந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அக்காவால இந்தந்த நேரத்துல என்னென்ன பதில் சொல்ல முடியுமோ, ஈரோடு மேற்கு தொகுதி மற்ற தொகுதி எல்லாமே நம்ம அக்கா வந்து தொலைக்காட்சியில வந்து நேரலையில பேசிட்டாங்க. பேசினதுக்கு அப்புறமேட்டு அந்த வந்து ஈரோடு மேற்கு தொகுதி 8வது வார்டு மக்களுக்கு அந்த மாநகராட்சி ஊழியர்கள்லாம் போய் மக்களை சந்திச்சு கலந்தாய்வு பண்ணி, நாங்க கண்டிப்பா ஒரு 10 நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு குழாய் பதிச்சு கொடுக்குறோம், குடிநீர் குழாய் பதிச்சு கண்டிப்பா நான் கொடுக்குறோம் 10 நாள்ல உறுதியா அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்குங்க. அந்த தொகுதியில வந்து நெசவு தொழில் வந்து பிரபலம் இல்லையா? நெசவு தொழில்ல அதுலயே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கான தீர்வு என்ன? நெசவு தொழில்ல என்ன பிரச்சனை அப்படின்னாங்கய்யா, இப்ப நூல் விலை ஏற்றம் வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இல்லைங்கய்யா, தனியார் முதலாளி அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. தினமும் இப்ப விலை ஏற்றம்னா இப்ப வந்து அது வந்து முதலாளிகளையும் பாதிக்கும், தொழிலாளர்களையும் பாதிக்கும். இப்ப வந்து திடீர்னு விலை ஏத்திட்டாங்க அப்படின்னா, இங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறத சேல்ஸ் பண்ண முடியாது. அதை வாங்க மற்ற ஊருக்காரங்களா ஈரோட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரை ஒரு ரேட் இருக்குங்க. இப்ப நூல் விலை ஏறி போச்சு அப்படின்ட்டு நூல் விலை அங்க ஏத்திட்டாங்கன்னா, இப்ப இங்க வந்து விலை கண்டிப்பா உயர்த்தி இருப்பாங்க. இந்த வாரம் திங்கள் செவ்வாயில ஜவுளி வியாபாரம் நடக்குங்க. வெளி மாநிலத்துல இந்தியாவில இருந்து வெவ்வேறு பகுதியில், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அந்த பகுதியில இருந்து கூட ஈரோட்டுக்கு வந்து வருவாங்க. இப்ப சட்டை, வேஷ்டி, லுங்கி அந்த மாதிரி உற்பத்தி பண்ணதை வந்து துண்டு அந்த மாதிரி உற்பத்தி பண்ணதை வந்து வாங்கிட்டு போக மொத்தமா கொள்முதல் பண்ணிட்டு போறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நூல் விலை ஏறி போச்சு அப்படின்னா இவங்களும் விலையேற்றம் பண்ண சூழ்நிலை உருவாகும். அப்போ வந்து அவங்க வந்து இப்போ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இப்ப 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறவங்க கூட
இப்ப விலை ஏறிச்சு, நூல் விலை அதிகமா இருக்கு, கண்டிப்பா விலை அதிகமா தான் இருக்கும். இப்ப வந்து நாம அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை கம்மியானதுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தொழில் நடக்காம முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து விளையாட்டு வீரர், அவருக்கு தொழில் தெரியாது, இருந்தாலும் அவர் வந்து கார்பரேட் முதலாளி மாதிரி பஞ்சு நூல் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குறாங்கன்னா, இப்ப அதுல வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு பார்ட்னரா இருக்கிறாரு, ஷேர் ஹோல்டரா இருக்கு. கார்பரேட் முதலாளிகள் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நூலோ அந்த நூல் சார்ந்த மூலப்பொருட்களோ வெளிநாட்டுல இருந்து வாங்க முடியுங்க. அப்படி வாங்கும்போது வெளிநாட்டுல இப்ப வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் போர் நடக்குது, அதனால விலை உயர்வு அதிகமாகுது, போக்குவரத்து பண்ண முடியல, அதனால நாங்க வந்து விலை உயர்வு பண்றோம் அப்படின்ட்டு மூலப்பொருட்கள் எல்லாம் வாங்குற இடத்துல இவங்களுக்கு ஒரு 20 ரூபா 100 ரூபா 150 ரூபா விலை அப்படின்னா 20 ரூபா அதிகம் பண்ணி அவங்க 150 ரூபானா 170 ரூபாய்க்கு அவங்க தருவாங்க. நூல் விலை, நூல் மூலப்பொருள் எல்லாமே வாங்கும்போது அதை காரணமா காட்டி இவங்க தனி முதலாளிகள் வந்து தனியார் முதலாளிகள் வந்து அவங்க லாபத்தை கம்மி பண்ண மாட்டாங்க. 20 ரூபா லாபம் வைக்கிறாங்க அப்படின்னா 170 ரூபாய்க்கு அவங்க விற்குதுன்னா 190 ரூபா 200 ரூபா அப்படின்னு விலை நிர்ணயம் பண்ணிடுவாங்க, உயர்த்திடுவாங்க. அவங்களோட லாபத்தை உறுதிப்படுத்திக்குவாங்க. உறுதிப்படுத்தி தான் அந்த 200 ரூபாய்க்கு தான் நூலு ஊர் முதலாளிகளுக்கு கொடுக்குறாங்க. தொழில் உற்பத்தி அந்த ஆடை உற்பத்தி முதலாளிகளுக்கு நூலா வரும்போதே விலை ஏற்றத்தோட தான் வருது. அப்ப அந்த முதலாளி என்ன பண்ணுவாங்க, மூலப்பொருள் எல்லாமே விலை உயர்வு ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்க வந்து இப்ப ஆடை, சட்டை, லுங்கி, வேஷ்டி அதெல்லாம் உற்பத்தி பண்றவங்க அதுக்குரிய விலையை ஏற்றம் பண்ணி தான் இங்க வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போர் சூழல் இருக்கும்போது ஒரு கிலோ நூலோட விலை 45 ரூபா உயர்ந்து இருக்குங்க. ஒரு நாள் முந்தானத்து வரையும் ஒரு விலை இருந்திருக்கு, நேற்று இரவு வரையும் ஒரு கிலோவுக்கு நூல் விலை 45 ரூபா உயர்த்தி இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அதே மாதிரி இப்போ ஒரு வேஷ்டி இருக்குது அப்படின்னா அந்த வேஷ்டியை வந்து உற்பத்தி பண்ணி மடிச்சு அதை வந்து ஒரு கவருக்குள்ள போட்டுதான் நமக்கு விற்பனை கொடுக்குறாங்க. அந்த பிளாஸ்டிக் கவரே 23 ரூபா முந்தானத்து வரை இருந்தது, இப்ப 45 ரூபா விலை. ஏன் அப்படின்னா வெளிநாட்டுல போர் நடக்குது, மூலப்பொருள் வரமாட்டேங்குது, பிளாஸ்டிக் மூலப்பொருள் வரமாட்டேங்குது, எங்களால கவர் உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னு வடநாட்டுல உற்பத்தி பண்ணாலும் அவங்க இதுதான் காரணம் சொல்றாங்க. அங்க இருந்து வரும்போதே விலை உயர்ந்துதான் இங்க வருது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அது மக்கள் தலையில தான் அது விலை உயரும். 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 130 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி விலை உயர்த்திதான் விற்க வேண்டியதா சூழ்நிலை வருது. மக்களுக்கு விலை உயர்வு அதிகமாகுது. இந்த மாதிரி சூழ்நிலை அரசாங்கத்தோட பங்கு என்ன? எல்லாமே தனியார் முதலாளிகிட்டயே எல்லா பொறுப்பும் கொடுத்துட்டு இப்ப வந்து தமிழ்நாடு அரசு என்ன வேடிக்கை தானே பாக்குது. மக்கள் தொழில் நடந்த என்ன நடக்கலைன்னா என்ன? இப்ப நெசவு தொழிலாளர்கள் பிரச்சனை, நூல் விலை ஏறி போச்சுன்னா இப்ப வந்து அவங்களால சொந்தமா தொழில் கூட செய்ய முடியல. கடந்த 3 வருடங்களாக 1000க்கு மேற்பட்ட தறிகள் விற்பனைக்கு போயிடுச்சு அப்படின்னு தகவல் கொடுக்குறாங்க எனக்கு. ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, பௌர்லம் தறி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்லா இருக்குதா இந்த 5 வருஷம் உங்களுக்கு தொழில என்ன பிரச்சனை, நல்லா இருக்கா, கூலிலாம் நல்லா வருதா, விலையேற்றம் அந்த மாதிரி எல்லாம் என்ன வாடகை இதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறப்ப இந்த பிரச்சனையை சொல்றாங்க. வாழ்வா சாவா நிலைமையில தான் எல்லா தொழிலும் இருக்குதுங்க. இப்ப அந்த மக்களை எங்க போவாங்க சொல்லுங்க? அந்த மக்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணல. யார் வாழ்ந்தாங்கன்னா யார் பெற்றாங்க, அரசாங்கத்துல ஆட்சியில இருந்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்ப ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஆண்ட கட்சி இதே பிரச்சனை தான் தொடர்ந்து இருக்குதுங்க. இப்ப நாம ஆட்சிக்கு வரும்போது அண்ணன் சீமான் தலைமையில அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கமே நூல் உற்பத்தி மூலப்பொருள் எல்லாமே தமிழ்நாட்டில் நம்ம தயாரிக்கலாம், அரசாங்கம் இதை டேக் ஓவர் பண்ணணும், அப்பதான் வந்து எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு முதலாளியே சொல்றாருங்க. நூல் வாங்கி பாவு ஓட்டுறதுக்கு தறிப்பட்டறை கொடுக்குற முதலாளியே என்கிட்ட சொல்றாருங்க. நீங்க வந்தா மட்டும்தான், அரசாங்க கையில் எடுத்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. பல பேர் நெசவு தொழில் பண்றாங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சுங்க. தறி ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல, கூலி கொடுக்க முடியாது, விலையேற்றம், நூல் விலை உயர்வு, தினம் பிரச்சனைதான் சந்திச்சு ஒவ்வொரு மக்களும் பிரச்சனைதான் சந்திக்கிறாங்க தவிர நிம்மதி யாருமே இல்ல. மின்சாரத்துறை வந்து நட்டத்துல போயிட்டு இருக்கு, இத்தனை கோடி ரூபாய் நட்டம். போக்குவரத்து துறை இத்தனை கோடி ரூபாய் நட்டம். இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டு ஈரோடு மேற்கு தொகுதியில வாழ்ற மக்களே இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கங்க. இப்போ 10ஆம் தேதி வந்து இபி வந்து பில் எழுதிட்டு போறாங்க 500 ரூபா 600 ரூபா கட்டிருங்க அப்படின்னு போறாங்க. 20 நாளுக்குள்ள கட்டி ஆகணும். கட்டல அப்படின்னா பீஸ் வந்து பிடிக்கிட்டு போயிடுறாங்கல்ல. 30 நாளுக்கு அப்புறம் கட்டல அப்படின்னா மின்சார கட்டணம் கட்டலைன்னா பீஸ பிடிங்கிறதுக்கு வந்துடுறாங்களே வீட்டுக்கு. நாங்க 30 நாள் 20 நாளைக்குள்ள கட்டிடுறோம், கரண்ட் பில்ல கட்டிடுறோம். ஆனா எப்படி நட்டத்துல போகுது? யாருமே இவங்க தமிழ்நாட்டு மக்களை கரண்ட் பில்ல கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எனக்கு லாஸ்ட் இத்தனை கோடி ரூபாய் நஷ்டத்துல ஓடுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. எல்லாருமே கரண்ட் பில் கட்டிடுறோம். நீங்க 5 ரூபாய்க்குனாலும் சரி 7 ரூபாய்க்குனாலும் சரி 8 ரூபாய்க்குனாலும் சரி நான் கரண்ட் பில் கட்டிடுறோம்.
இருந்தாலும் நஷ்டத்துல அப்பவும் நட்டத்துலதான் ஓடுது தமிழ்நாடு மின்சாரத்துறை நஷ்டத்துல போது வருஷம் பூரா நஷ்ட கணக்கே காமிக்கிறாங்க. அது எப்படி காமிக்கிறாங்க? அது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அதாவது நட்டத்துல போது அப்பவும் இலவசம் வந்து அள்ளி கொடுக்குறாங்க தேர்தல் நேரத்துல எல்லாம். அதுக்கெல்லாம் காசு உலக வங்கி காசு நமக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லைங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் அவரை நம்பி அவங்க கடன் கொடுக்கல உலக வங்கி. இத்தனை லட்சம் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு கொடுங்க, அவங்க வரி கட்டிடுவாங்க, அந்த பணத்துல இருந்து இத்தனை கோடி ரூபாய் நாங்க வட்டி கட்டிடுறோம், எங்களை நம்பி கொடுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்களை நம்பி கொடுங்க அப்படின்ட்டு அரசாங்கம் நம்ம பேரை நம்ம அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி நம்ம தலையிலேயே அது வந்து வரியா வந்து விடியும். என்னென்ன வீட்டு வரி உயர்வு, தொழில் வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, எல்லாத்தையும் உயர்த்திட்டே போவாங்க. கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இலவசம் 1000 இருந்தா வச்சுக்கங்க, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், செல்வ மகனுக்கு 1000 ரூபாய், பள்ளிக்கு செல்லும் மாணவனுக்கு 1000 ரூபாய், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய். இப்படி திட்டங்களை கடன் வாங்கி வருமானமே இல்லாம கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது யார் வந்தாலும் செய்யலாமே, சாதாரண மக்கள் கூட செய்யலாமே. அதுக்கு எதுக்கு முதலமைச்சர் 50 ஆண்டு காலமா சேர்த்தி ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குங்க, தமிழ்நாட்டு மேல கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல திமுக திராவிட மாடல் அரசு 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. 50 60 வருஷமா 70 வருஷமா ஆண்டதுக்கும் இந்த 5 வருஷமா ஆண்டதுக்கு 5 லட்சம் கோடி வாங்கி இப்ப 10 லட்சம் கோடியா மக்களுக்கு கடனை கூட நிப்பாட்டி இருக்கிறாங்க. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருக்கு. அந்த சூழ்நிலை உருவாக்கிட்டு நம்பர் 1 தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 இந்தியாவிலே நம்பர் 1 திராவிட மாடல் அப்படிங்கிறாங்க. வெக்கமே இல்லாம சொல்றாங்க. தமிழ் மக்களுக்கு நீங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? தமிழ் மக்கள்கிட்ட நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், சீமான் வந்து உறுதியா நிக்கிறாங்க, உண்மையும் நேர்மையா நிக்கிறாங்க. அவங்க கூட 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் படிச்சவங்களா போட்டிருக்கிறாங்க. மருத்துவர், பொறியாளர், முதுநிலை பட்டம் வாங்கினவங்க, PhD வாங்கினவங்க, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இன்ஜினியர் எல்லாமே படிச்சவங்களா தான் அண்ணன் போட்டிருக்கிறாருங்க. 234 தொகுதியிலே படிச்சவங்களதான் வேட்பாளரா போட்டிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, சீமான் அண்ணன் 234 தொகுதி வேட்பாளர்கள் அனைவருமே உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளோம். நீங்க வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு வந்து அண்ணனையும் ஜெயிக்க வைக்கணும். 234 நாம் தமிழர் கட்சி சார்பாக 234 தொகுதி வேட்பாளர்களையும் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக ஓட்டு போட்டு வென்று சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். சீமான அண்ணன் அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும். இல்லைன்னா வேற வழியே இல்லை மக்களுக்கு. இன்னும் 5 வருஷம் இதே மாதிரி சூழ்நிலை போச்சுன்னா எப்படி வாழ்றதா சாவறதா அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. கண்டிப்பா மக்களை வந்து நாம் தமிழர் ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்கணும், சீமான் அண்ணன் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி.